ஓருயிர் செல்லிலிருந்து மனிதர்கள் வரை அனைவருக்குமே அன்னை என்பவள் நம் பிறப்பின் முதல் அறிமுகம். உயிர்கள் கர்மாக்களை கொண்டு வருகிறது. அதனால் தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் பல்வேறு மனப்போராட்டங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே சில முரண்பாடுகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மற்ற உயிரினங்களை விட இந்த மனித ஜென்மா உயிரினம் பகுத்தறியக்கூடிய பண்பு இருப்பதால், அதை நமக்கு இறைவன் கொடுத்ததால், அன்னையை நாம் ஆராதனை செய்ய முயற்சிகள் எடுக்கணும், கற்றுக்கொள்ளணும், முரண்பாடுகளை சற்று விலக்கி வைக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த அன்னையர் தின பதிவு முக்கியமானதாகவே எனக்கு படுகிறது. இப்போ 2025 இப்பத்தைய இந்த டீனேஜ் குழந்தைகள், சிறு பருவ வயதினர், அன்னை என்பவள், அம்மா என்பவள் தனித்துவமானவள் என அறியப்பட அவர்கள் முற்படவில்லை. இது காலத்தின் கோளாறு என நாம் ஒதுங்கிவிட முடியாது. நம் கையில்தான் இருக்கிறது. நாம் குழந்தைகளை வளர்க்கும் சூழ்நிலை, நம்முடைய குழந்தைகள் கண்களுக்கு முன் நாம் நடக்கும் நடப்பு, நம் பொறுமை, நாம் உறவுகளிடமிருக்கும் அந்த பெருந்தன்மையான அணுகுதல், எல்லா குடும்பங்களிலும் அன்னையும் குழந்தைகளும் ஒருபோல இருப்பதில்லை. ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு கர்மாவை கொண்டு வருகிறோம். அதன்படி நம் வாழ்க்கை பயணம் போகிறது. முரண்பாடாக போனாலும் நம் கையில் இருக்கிறது, ஒவ்வொரு நபரின் கையில் இருக்கிறது. அதாவது ஒரு தாயின் கையில் இருக்கிறது, ஒரு குழந்தையின் கையில் இருக்கிறது. மற்றவரை நாம் மாற்ற நினைக்காமல் நம்மால் நம் மனதை, நம் சூழ்நிலையை, நம் செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளும் போது எல்லாமே வசமாகும். அதாவது முரண்பாடுகள் உள்ள தாய் குழந்தைகளின் மனஸ்தாபங்களை தாயோ குழந்தையோ யாராவது ஒருவருக்கு புரிந்தாலும், ஏனென்றால் கடவுள் நமக்கு தான் பகுத்தறியும் அறிவை கொடுத்திருக்கிறார். அதனால் பிள்ளைகளான உங்களுக்கு உங்கள் தாயிடம் முரண்பாடு இருந்தாலோ, இல்லை அம்மாவான உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மேல் ஒரு கஷ்டமான ஒரு முரண்பாடுகள் இருந்தாலோ, நாம் நினச்சோன்னா அழகாக கைகோத்து வாழ்க்கை பயணத்தில் நடக்கலாம். நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், தாயை விட பிள்ளைகள் தாயை போல் இருக்கிறாங்க. குழந்தைகள் தன் தாய்க்கு தர்ற அனுசரணையை நாம் பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போகுது. சில குடும்பங்களில் அம்மா எந்த அளவு கொடுத்தாலும் குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமில்லாதது போலவும் இருக்கிறது குழந்தைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அம்மா என்பவளை முதலில் நாம் பார்க்கும் தெய்வம். அவள் சொல்லிதான் ஒவ்வொன்றும் நமக்கு பிடிபடுகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு குழந்தைகளும் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் அன்பை கொஞ்சம் முன்ன பின்ன சதவீதம் கூட கொடுங்க. ஆனால் பகைங்கிறத கொண்டுட்டு போக வேண்டாம் ப்ளீஸ்.